ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் 25/1/2025 கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் 512வது நாளாக ஸ்டாக்கிங் இன்கம் பர்ஃபெக்டாக ஜென்யூனாக கிரியேட் ஆகியிருக்கு. ஸோ என்னுடைய இன்றைய ஒரு நாள் இன்கம் பார்த்தீங்கன்னா ரூ. 920. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டாக்கிங் பண்ண 1,72,914 காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் பர் டே ஸ்டாக்கிங் இன்கமான 0.131% பார்த்தீங்கன்னா 226 கைட் காயின். அது மட்டும் இல்லாமல் எனக்கு டீமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டாக்கிங் பண்ணது மூலிமா லெவல் 1க்கு 80 காயினும், ஸோ லெவல் 2வில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 காயினும். ஸோ டோட்டலாக 226 யாரையும் ரெஃபர் பண்ணாமல் கிரியேட் ஆகிற ஆர்ஒய்ஸ் இன்கம் 226 கைட் காயின் ப்ளஸ் 80 கைட் காயின் ஒன்று, 40 கைட் காயின் ஒன்று. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 346 கைட் காயின் இன்ட்டு 2.66 போட்டிங்கன்னா ரூ. 920 என்னுடைய இன்றைய ஒரு நாள் இன்கம். ஸோ விடிஞ்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் என்னுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 920. ஸோ இது எப்படி சாத்தியம்? இது எப்படி இவ்வளோ நாளாக நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்தே 512 நாள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடியும் கொடுத்துனுக்குறாங்க, எப்படி இது சாத்தியம் பார்த்துக்கிட்டேன். ஸோ மந்த்லி 3% to 4.5% வரைக்கும் நீங்கள் எந்த பிளானில் சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் 3 இயர் ரெகுலர் பிளானில் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன். இந்த பிளான் இந்த மாதம் 31 ஈவினிங் 6 PM முடியுது. ஸோ இந்த பிளானோட பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆர்ஒய்ஸ் இன்கம், அதாவது நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் மினிமம் 3000 காயினுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஸ்டாக்கிங் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் மந்த்லி 4%. அந்த 4%-ஐ 30 நாளைக்கும் டிவைட் பண்ணி பர் டேவுக்கு 0.131% உங்களுடைய வாலெட்டில் எவ்ரிடே நைட்டு 12:15 கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி கிரியேட் ஆகிற காயின் மினிமம் 500 காயின் வந்தாலே நீங்கள் மந்த்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி கிரியேட் ஆகிடும், மந்த்லி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டல் காயினும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்தமாரி எவ்ரிடே கிரெடிட்டட் மந்த்லி வித்ட்ரா இருக்கிற மந்த்லி 4% ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளான் தான் இந்த 3 இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பிளான். ஸோ அது வந்து இந்த மாதத்தோட 31 ஈவினிங் 6 PM முடியுது. அதுக்கப்புறம் என்னவா சார் மாறும்னு கேட்டிங்கன்னா 4%லேருந்து 3.5% மாறுது. ஸோ உங்களுக்கு இதே 4%ம் எவ்ரிடே வித்ட்ராவும் மாதம் எவ்ரிடே கிரெடிட்டட் மாதம் வித்ட்ரா பண்ணுற மாரி தேவைன்னா இந்த இருக்கிற இன்னும் ஒரு 5 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க. 4% டைமண்ட் ரெகுலர் பிளான். ஓகேங்களா? ஃபிக்ஸட் பிளான்ன்றது மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும், இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அது வந்து ஃபிக்ஸட் பிளானாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு 4% தேவைன்னா. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 4% மந்த்லி வித்ட்ரா பிளான் இந்த மாதம் 31 முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் 31 அப்புறம் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா 3.5% கிடைக்கும். நீங்கள் மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நானும் இந்தமாரி ஸ்டார்டிங்கில் கம்பெனி கொடுக்குற ஆஃபரை பயன்படுத்திக்கிட்டேன். அதுமாரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட ஸ்பெஷல் ஆஃபர் 8% டைரக்ட் ரெஃபரல் இன்கம். நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைனப் ரெஃபரல் லிங்க் கீழே இருக்குது. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலிமா நீங்கள் சைனப் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா இது எல்லாத்துக்கும் வீடியோ நான் கீழே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், பாருங்கள். எதுவுமே எனக்கு தெரியல சொன்னால் எனக்கு டேரெக்டாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9025465375 தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும். ஸோ என்னுடைய லிங்க்கில் மூலிமா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப 8% எனக்கு கிடைக்கிற உங்களால் நீங்கள் கிடைக்கிற எனக்கு 8% அதை அப்படியே திரும்ப உங்களுக்கு தரேன். இந்த 8% அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh rupees நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்க, 1 lakh rupeesக்கு உண்டான நீங்கள் காயின் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 என் மூலயமா. இது என்னுடைய தனிப்பட்ட ஆஃபர். எனக்கு வரக்கூடிய இன்கம்மை நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 31 நைட்டு
6 பிஎம்மோட முடியுது. ஸோ 2 ஆஃபருமே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்கமும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். உங்களுக்கு பணமும் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க்ல எப்படி சைன் அப் பண்றதுன்றது நான் ஆல்ரெடி கீழ ஸ்டெப் 1ல குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் நான் தரேன் உங்களுக்கு. ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கு. நீங்க கிளிக் பண்ண உடனே இப்படி தான் வரும். இதில உங்க நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்டுன்ற இடத்துல இந்த பாஸ்வேர்டை ஒரு டைரி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி செக்யூராக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த டிக் மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணிக்க. ஏன் வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் இதை பண்ணுறீங்களா இல்லை வேறு என்ன தேர்ட் பார்ட்டி பண்ணுறாலும் செக் பண்ணுறதுக்காக வரும். வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணி. இது ஸ்டெப். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கைட் ஸ்டேக்கிங்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு லோகோ உள்ள ஆப் வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து உள்ளே போகும்போது ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான டேஷ்போர்டு வரும். அங்கே மேலே வந்து சப்மிட் கேஒய்சின்னு இருக்கும். கேஒய்சி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுடைய ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த ப்ரூஃபை வந்து கேமரா கிளிக் பண்ணி பேக் சைடில் வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு டிக் மார்க் கொடுத்து அப்லோட் பண்ணால் கேஒய்சி வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான தெளிவான வீடியோ நான் கீழே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் ஷார்ட்டாக சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி, ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டட் எக்ஸ்சேஞ்ச், எஃப்ஐஏ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இந்தமாரி 3 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி. ஸோ ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம். நல்லா கேட்டுங்க. ப்ராஜெக்ட் இருக்குது லைவாக. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் விபிஎன்ற ப்ராஜெக்ட் தான் நான் 512 நாளாக ரீசார்ஜ் பண்ணுறேன், இபி பில் பே பண்ணுறேன், கேஸ் பில் பே பண்ணுறேன். ஸோ ஒரு யூட்டிலிட்டி பர்பஸுக்கு கூட இந்த காயின் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ பிக்னோன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ப்ராஜெக்டான இவங்க பிக்னோ ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஆப்பே இருக்குது. அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் கைட் காயினை பே பண்ணி ஆர்கானிக் ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சோலார் என்எஃப்டி ஒரு பவர் ஜென்ரேஷன் பண்ணுற ப்ராஜெக்ட். அந்த சோலார் என்எஃப்டி நீங்கள் வாங்குறது மூலயமா அந்த என்எஃப்டிக்கு ஈக்குவலான விர்ச்சுவல் என்எஃப்டிக்கு ஈக்குவலான பிசிக்கல் என்எஃப்டி பிசிக்கல் அசெட் கிரியேட் பண்ண வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கம்பெனி நம்மளுடைய கைட் இந்த சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் தான். கைராவோட இந்த சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கைரா பிளாக் செயின் அகாடமி.com. நீங்கள் பிளாக் செயின் சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் படிக்கணும், லேர்ன் பண்ணணும், அது கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கைரா பிளாக் செயின் அகாடமி.com வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கைட் காயினை ஃபீஸ் பண்ணி லேர்ன் பண்ணி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கைட் காயினோட யூசேஜ், கைட் காயினுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே. ஸோ இப்போ இந்த கைட் காயினை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாமே இதில் பண்ண முடியுன்ற பட்சத்தில் அப்கமிங்கில் நிறைய ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஸோ அப்போ எல்லா ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நம்மளுடைய கைட் காயினுக்கு தேவை பார்த்தினா ஒவ்வொரு நாளும் அதிகமாகினே போகும், ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் உள்ளே வரும்போது ₹1.66, இன்றைக்கி ₹2.67. ஐசிஓவில் ₹1 விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம். நான் மீண்டும் அழுத்தம் சொல்கிறேன். 512 நாளாக இவ்வளோ நாள் பர்ஃபெக்டாக இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ நானும் என்னுடைய இன்கம்மை ஷோ பண்ணுறேன், வித்ட்ராவை ஷோ பண்ணுறேன், ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி அதனுடைய ப்ரூஃபை ஷோ பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன ஒரு தேவை இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இதுலேயும் ரெஃபரல் இன்கம் இருக்குது. 18 லெவல் வரைக்கும் நீங்கள் டீம் எடுத்திங்கன்னா சம்பாதிக்கலாம். என்னால் டீமே எடுக்க முடியலனா கூட நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான இன்கம் உங்களுக்கு எவ்ரிடே நைட்டு 12 வந்துடும் ரெகுலர் பிளானில். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ப்ராஜெக்ட் ஓரியன்டாக ப்ராஜெக்ட் லைவாக இருக்கிற ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மாக பார்த்து தேர்ந்தெடுங்க. இன்றைக்கி ஜென்யூனாக ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கிரிப்டோவில் இந்த அளவுக்கு ஜென்யூனாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குறாங்கன்னா அது நம்மளுடைய கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளான் மட்டும்தான். இந்த அளவுக்கு ஜென்யூனாக கொடுக்கும்போது நீங்கள் அந்த மந்த்லி இன்கம்மை கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. 3% to 4.5% தான். பட் ப்ராஜெக்ட் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ப்ராஜெக்ட் இல்லாமல் வெறும் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மை மட்டுமே நம்பி இருக்கிற கம்பெனி தான் நிறைய கொடுப்பாங்க. மாதம் 10%, மாதம் 20% கொடுப்பாங்க. ஒரு 6 மாதம்
8 மாதத்துக்குள்ளே கம்பெனி இல்லாமல் போயிடும். பட் நம்மளது அப்படி கிடையாது. ப்ராஜெக்ட் ஓரியன்டட். ஸோ அது லாங் டேர்மாக நம்மளுக்கு கிடைக்கணும். ப்ராஜெக்ட்டோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வர வர ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகினே போகும். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. மினிமம் 3000லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 500 கைட் காயின் வந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எப்படி காயினை வாங்குறது எல்லாமே உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் 9025465375 இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.